ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான புடலங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த புடலங்காய் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது, ரசம் சாதம், இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் ஹேருக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்பவுமே நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். வாங்க இந்த எல்லா சத்தும் நிறைந்த இந்த புடலங்காய் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புடலங்காய் சட்னிக்கு புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6-7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை போட்டுக்கலாம். பீர்க்கங்காவை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கால் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் அடிச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், காய் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் போட்டுக்கோங்க. சூடாக போட்டு அரைக்காதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போது சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தாளித்து கொட்டும்போது சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் தாளிப்பை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ புடலங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டேஸ்டியான புடலங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சுடு சுட இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். புடலங்காய் வந்து ஹேருக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது. இதை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.